Hello students, welcome to our channel 9th standard maths exercise 2.6 பார்க்கலாம் இல்லையா. So first questionல இருந்து பார்க்கலாம். Simplify the following using addition and subtraction properties of struts. So struts ஓட addition and subtraction properties வச்சு நம்ம சால்வ் பண்ணணும், அவ்வளோதான். கொடுத்துருக்க கொஷின் வந்து சிம்பிளிஃபை பண்ண போகிறோம், ரொம்ப ஈஸி. ஸோ இதில் முக்கியமாக என்ன பார்க்கணும் அப்படின்னா, எல்லா டேர்ம்லையுமே ரூட் த்ரீ வருதா. ஒரு டேர்மில் வந்திருந்ததுன்னா ஓகே, 2 டேர்மில் 3 டேர்மில் எல்லாத்துலேயுமே இருந்தால் தான் நம்மளால் அடிஷன் ஆப்ரேஷனோ இல்லை சப்ட்ராக்ஷன் ஆப்ரேஷனோ நம்மளால் செய்ய முடியும். ஸோ ஃபஸ்ட்டு நான் கொஷின் எழுதுகிறேன். 5√3 + 18√3 - 2√3. ஸோ 3 டேர்ம்லேயும் பாருங்கள் ரூட் த்ரீன்றது காமனாக இருக்குது இல்லையா, மூணுத்துலேயுமே காமனாக இருக்குது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ரூட் 3 வந்து வெளியே எடுக்க போகிறேன், அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். அடுத்த லைனில் ரூட் 3 எல்லாம் நான் காமனாக வெளியே எடுத்துட்டேன் அப்படின்னா, இப்போ எனக்கு பேலன்ஸ் இருக்கிறத நான் முன்னாடி எழுத போகிறேன். ஃபஸ்ட்டு 5 இருக்குது, அதுக்கப்புறம் 18 இருக்குது, அப்புறம் -2 இருக்குது. ஓகேவா. ஸோ நம்பர்ஸ் எல்லாம் நான் என்ன பண்ணுறேன்னா ஃப்ரண்ட்டில் எழுதிடுறேன். இந்த ரூட் த்ரீ காமனாக இருக்கிறத ஒரே ஒரு வாட்டி நம்ம எழுதினாலே போதும் இல்லையா. ஸோ இப்போ ரூட் 3 வெளியே வந்துடுச்சு. பேலன்ஸ் இருக்கிற நம்பர்ஸை நம்ம இப்போ நார்மலாக நீங்கள் அடிஷன் பண்ணுறது அடிஷன் பண்ணலாம், சப்ட்ராக்ஷன் பண்ணுறதை பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து அடிஷன் நான் முடிச்சிடுறேன். 5 + 18 அப்புறம் 19 20 21 22 23 23 -2 3 - 2 is 1 2 அப்படியே வரும். ஸோ உங்களோட ஆன்சர் 21√3 அப்படின்னு இருக்கும், அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். அடிஷன் சப்ட்ராக்ஷன் தான். நீங்கள் என்ன முக்கியமாக பார்க்கணுன்னா, எல்லா டேர்ம்ஸ்லேயுமே ரூட் 3ன்றது வந்திருக்கா அப்படின்ட்டு பார்க்கணும். இது ரூட் 3க்கு மட்டும் இல்லை, இப்போ அடுத்த சம்மில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ரூட் வேல்யூ இருக்கும், ஆனால் எல்லா டேர்ம்லேயும் ஒரே வேல்யூ இருக்கும். ஸோ அதுதான் நம்ம வந்து முக்கியமாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. -3³ ஸோ நான் செகண்ட் கொஷின் எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா. இந்த செகண்ட் கொஷின்லேயும் பாருங்கள், ³ 4³ 5 + 2³ 3³ ஸோ 3 டேர்ம்லேயுமே எனக்கு ³ வந்திருக்கு இல்லையா, 3 டேர்ம்லேயுமே வந்திருக்கு. ஸோ நான் அதே தான் செய்ய போகிறேன். முதல்ல நம்பர்ஸ் எல்லாம் ஃப்ரண்ட்டில் எழுதுங்க. 4 + 2 - 3 ³ ஸோ இதை எந்த சேஞ்சுமே பண்ணாதீங்க. என்ன ரூட் இருக்கோ அதை அப்படியே எழுதினாலே போதும். ஸோ 4க்கு அப்புறம் 5 6, இப்போ 6 - 3 is 3. ஸோ 3³ இதுதான் நம்மளோட வேல்யூ. தேர்ட் கொஷின் என்னென்னு பார்க்கலாம். தேர்ட் கொஷின் வந்து 3√75 + 5√48 - √243. ஸோ கண்டிப்பாக இதில் மூணுமே லைக் டேர்ம்ஸ் கிடையாது, ஒரே ஸ்டட்ஸ் வந்து இல்லவே இல்லை, அண்ட் எல்லாமே பெரிய பெரிய ஸ்டட்ஸாக இருக்குது. ஸோ நான் அதை வந்து இப்போ சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். இந்த 75 48 × 43 ரெடியூஸ் பண்ண போகிறோம். ஸோ செய்யலாமா. இப்போ √75 நான் ஃபஸ்ட்டு செய்கிறேன். ஸோ √75 நம்ம என்ன பண்ணலான்னா 25 × 3ன்னு எழுதலாம் இல்லைங்களா. 25 × 3 வந்து 75. ஸோ ஏன் இப்படி எழுதுகிறோம் அப்படின்னா, √25 தனியாக எழுதிட்டு நான் √3ன்னு தனியாக எழுதலாம். ஸோ √25 வேல்யூ இஸ் 5. ஸோ √3 நான் தனியாக எழுதலாம். இந்த மாதிரி சின்னதாக கொண்டு வரதுக்காக தான் நம்ம இதை செய்கிறோம், சரிங்களா. ஸோ 75 25 × 3ன்னு எழுதிடலாம். √25 √3 பிரித்து எழுதிடலாம். அப்புறம் 25க்கு 5, √3க்கு வந்து வேல்யூ வேண்டாம், ஸோ அதை அப்படியே விட்டுடலாம். இதே மாதிரி √48. ஸோ 48 வந்து எப்படி எடுக்கலாம் அப்படின்னா 16 × 3ன்னு எடுக்க போகிறேன் நான். 16 × 3 48 தான் வரும். ஸோ இப்போ 16யும் 3 நான் என்ன பண்ண போகிறேன், √16 தனி √3 தனி, அண்ட் √16 is 4, √3 அப்படியே எழுதிடலாம். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு நம்மளோட லாஸ்ட் நம்பர் 243. அண்ட் 243 எனக்குமே இப்படி செய்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதனால் நம்ம 243 எல் டிவிஷன் மாதிரி பண்ணுறது ரொம்ப பெஸ்ட், நான் அதையும் சொல்கிறேன். ஸோ நான் இந்த இடத்துல செய்கிறேன், சரிங்களா. செகண்ட் கொஷனுக்கு சைடில் செய்கிறேன், நீங்கள் அதிலே செஞ்சாலும் பரவாயில்ல, பிகாஸ் எனக்கு இடம் இல்லை. ஸோ தட் ஐம் டூயிங் ஹியர். 3 டேபிள் 3 8s are 24, 3 1s are 3,
3 2s are 6, balance 2, 3 7s are 21, 3 9s are 3 3s are 3 one time. So 1 2 3 4 and 5, 1 2 3 4 5 3 இருக்கு இல்லையா. ஸோ ரூட்குள்ளே நான் என்ன எழுத போகிறேன் அப்படின்னா 1 2 3 4 5. ஸோ இப்படி எழுதிட்டு ஸ்கொயர் ரூட்டாக இருந்தால் 2 3யை நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 3ன்னு வெளியே எடுக்கலாம். அகெயின் இந்த 2 3யை ஒரு 3ன்னு வெளியே எடுக்கலாம். ஸோ 3 into 3 அண்ட் ரூட்குள்ளே இருக்கிறது அப்படியே தான் இருக்கும். அண்ட் 3 3s are 9 root 3. இப்போ எல்லா டேர்ம்ஸ்க்கும் நம்ம சிம்பிளிஃபைடாக கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா. இனி நமக்கு தெரியும், ரொம்ப ஈஸி தான். ஸோ 3 into 5 into root 3. உடனே இதை மட்டும் எழுதிடக்கூடாது, முன்னாடி 3ன்னு ஒன்று இருக்குது, அதையும் சேர்த்து தான் எழுதணும். அது மறந்துடலாம், அதனால தான் சொல்கிறேன். ஸோ 5 into 4 root 3 minus 9 root 3. ஸோ நெக்ஸ்ட் லைனில் 3 5s are 15 root 3 plus 5 4s are 20 root 3 minus 9 root 3. சரிங்களா. இப்போ பாருங்கள், root 3 root 3 root 3 ரொம்ப சிம்பிளாக வந்துருச்சு. இப்போ இதை ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணலாம். 20 + 15 is வேணால் தனியாக எழுதிக்காங்க. 15 + 20 minus 9, அதுக்கப்புறமா root 3 இப்படி எழுதிடுங்க. இது நம்ம நார்மலாக செஞ்சிடலாம் இல்லையா. 20 + 15 is 35. 35 minus 9 26 வரும் இல்லையா. கவுண்ட் பண்ணுங்கள். 26க்கு அப்புறம் 27 28 29 30 31 32 33 34 35. ஸோ நம்மளோட ஆன்சர் 26 root 3 அப்படின்னு இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு செஞ்சு பார்க்குறது கஷ்டமாக இருந்தால் சைட்டில் எழுதுங்க. 35 minus 9, இது 15 ஆகிடும், கீழே 9 இருக்குது, இது 2 ஆகிடும். ஸோ இங்கே 6 வரும், இங்கே 2 வரும். சரிங்களா. செக் பண்ணிகிட்டே செய்யுங்க. டவுட் இருந்ததுன்னா டூ ஒன்ஸ். ஒரு வாட்டி நீங்கள் செக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும், கரெக்டாக தெரியும். ஓகே இதுதான் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும். 4th கொஷின் என்னன்றதை பார்க்கலாம். 4th கொஷின் பாருங்கள். 5 cube root of 40 கொடுத்துருக்காங்க, கவனிக்கணும். cube root plus 2 cube root of 625 minus 3 cube root of 320. ஸோ நான் கொஷின் தான் எழுதியிருக்கேன். இப்போ வந்து cube root of 40, cube root of 625 and 320 கண்டுபிடிக்க போகிறேன். இதுக்கு டேரெக்டாக எனக்குமே எடுக்கிறது ஈஸியாக இல்லை. அண்ட் க்யூப் ரூட்டில் இருக்கிறனால நம்ம இந்த மாதிரி மெத்தட் செஞ்சால் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸ்கொயர் ரூட்டாக தான் நம்ம எடுத்துடலாம். ஸோ க்யூப் ரூட்னால நான் இப்படி செய்கிறேன். இப்போ 2 டேபிள், 2 2s are 4 and 0 அப்படியே இறக்கிடலாம். திருப்பி 2 10s are 20, தென் 5 2s are 10, 2 1s are 2. ஓகேவா. ஸோ அடுத்து 625க்கு 5 டேபிள் தான் வரும் எப்படியும். 5 1s are 5, பேலன்ஸ் 1, 5 2s are 10, balance 2, 25 இருக்குது, 5 5s are 25 again. So 5 25s are 125 and 5 5s are 5 1s are. இது 5 டேபிளே ஸ்டார்ட் பண்ணலாம், பிகாஸ் லாஸ்ட்டில் 0 எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. லாஸ்ட்டில் 0 இல்லை 5 வந்தால் 5 டேபிளே எடுங்க, அதுதான் பெஸ்ட். ஸோ 5 6 are 30, 2 0 20 இருக்குது, 5 4s are 20. இதுக்கப்புறம் நம்ம வந்து 2 டேபிள் எடுக்கலாம். 2 32, 2 1s are 2 6 are 12, 2 8s are 2 4s are 2 2s are 2 1s are finished இல்லையா. ஸோ இப்போ நம்ம கவனமாக பார்க்க வேண்டியது என்னென்னா, நமக்கு ஸ்கொயர் ரூட் கேட்கல, க்யூப் ரூட் தான் கேட்டிருக்காங்க. ஸோ 3 வாட்டி வந்தால் தான் ஒரு வாட்டி வெளியே எடுக்கணும், சரியா. ஸோ க்யூப் ரூட் ஆஃப் 40 இஸ் ஈக்குவல் டு க்யூப் ரூட் ஆஃப் 2 into 2 into இந்த 2 ஃபஸ்ட்டு எழுதிடுறேன், அப்புறமா நான் 5ன்னு எழுதுகிறேன். ஸோ இப்போ 3 வாட்டி வந்ததை வெளியே எடுக்கணும், ஏன்னா இது க்யூப் ரூட் 1 2 3 டைம்ஸ். ஸோ ஒரு வாட்டி நம்ம 2 வெளியே எடுத்துடலாம். அண்ட் க்யூப் ரூட் ஆஃப் 5 மட்டும் உங்களுக்கு இருக்கும், சரியா. ஸோ க்யூப் ரூட் ஆஃப் அடுத்தது வந்து 625 பார்க்க போகிறோம். க்யூப் ரூட் ஆஃப் என்னெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்கள். 1 2 3 4. ஸோ 4 டைம்ஸ் நம்மளோட 5 வந்து அக்கர் ஆகுது. ஸோ இப்போ தான் சொன்னேன், க்யூப் ரூட்னா 1 2 3 டைம்ஸ் வந்ததுன்னா யூ கேன் டேக் 1 time அவுட் சைட், ரைட். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 5 cube root of 5. And next thing is cube root of 320, that is equal to cube root of 1 2 3 4 5 6, 1 2 3 4 5 6 into 5, சரிங்களா. ஸோ இப்போ எத்தனை 2 வந்திருக்கு பாருங்கள், 6 டைம்ஸ் வந்திருக்கு. ஸோ 3 2க்கு ஒரு 2, இந்த சைடு 3 2க்கு ஒரு 2 எடுத்திருக்கேன். அண்ட் க்யூப் ரூட் ஆஃப் 5 அப்படியே இருக்கும். நெக்ஸ்ட்டு 2 2s are 4, க்யூப் ரூட் ஆஃப் 5. ஓகேவா. இப்போ வந்து நம்ம பெரிய பெருசாக இருக்கிற நம்பரை சின்ன சின்னதாக மாற்றிட்டோம்.
நம்ம இப்போ கொஷினில் எடுத்து எழுத போகிறோம், அவ்வளோதான். 5 இன்ட்டு ஃபஸ்ட் டேர்முக்கு என்ன வந்தது, 2 இன்ட்டு க்யூப் ரூட் ஆஃப் 5 ப்ளஸ் அடுத்த வேல்யூ என்ன, 2 இன்ட்டு 5 க்யூப் ரூட் ஆஃப் 5 மைனஸ் 3 இன்ட்டு 4 க்யூப் ரூட் ஆஃப் 5. ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணாலே போதும். 5 2s are 10, 3 times of cube root of 5 plus 2 5s are 10 of cube root of 5 minus 3 4s are 12 cube root of 5. cube root of 5 cube root of 5 cube root of 5 இருக்குது. ஸோ எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம், நம்ம காமனாக வெளியே எடுக்க போகிறோம் இல்லையா. ஸோ நம்பர்ஸ் மட்டும் ஃப்ரண்ட்டில் எழுதணும், அது எப்போவுமே பண்ணுவோம், எழுதிடலாம். 10 plus 10 minus 12, 10 plus 10 minus 12 and cube root of 5. 10 plus 10 20, 20 minus 12 is 8 cube root of 5. இதுதான் நம்மளோட ஆன்சர் இல்லையா. செகண்ட் கொஸ்டின். ஸோ simplify the following using multiplication and division properties of struds. ஸோ லாஸ்ட் கொஸ்டின் அடிஷன் சப்ராக்ஷன் பற்றி பார்த்தோம். இப்போ மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் அந்த சம் மாதிரி எதுவுமே ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், நான் ஈஸியாக சொல்லித்தரேன். இப்போ ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், √3 இன்ட்டு √5 இன்ட்டு √2 இருக்குது இல்லையா. ஸோ இப்போது மூணுமே ஃபஸ்ட்டு நம்ம ஒரே ஸ்கொயரில் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அதாவது இந்த ஸ்கொயர் ரூட் இங்கேயும் ஸ்கொயர் ரூட் இங்கேயும் ஸ்கொயர் ரூட் இருக்கணும். சப்போஸ் க்யூப் ரூட்டாக இருந்தால் மல்டிப்ளிகேஷனில் வர அடுத்தது க்யூப் ரூட்டில் இருக்கணும், அப்போ தான் நம்மளால் செய்ய முடியும். அது மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போது. ஸோ இங்கே வந்து ஸ்கொயர் ரூட் தான் இருக்குது, இங்கேயும் ஸ்கொயர் ரூட் தான் இருக்குது, இங்கேயும் ஸ்கொயர் ரூட் தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருந்தால் நம்ம முதல்ல கொஷின் எழுதிடுறேன். 5 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2. ஓகே. ஸோ இந்த மாதிரி 3 விஷயம் இருக்குது. இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லாத்தையுமே ஒரே ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே எழுதிடலாம். 3 இன்ட்டு 5 இன்ட்டு 2, ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 5s are 15, 15 2s are 30. அவ்வளோதான் சம். ஸோ இதை இவங்க சிம்பிளிஃபை கூட பண்ண மாதிரி தெரியல, புக் பேக்கில் வந்து √30 நிறுத்திட்டாங்க. ஸோ நானும் அதோடு நிறுத்துகிறேன். ஸோ செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், √35 டிவைடட் பை √7. ஸோ சொல்யூஷனில் முதல்ல நான் கிவன் டேட்டா எழுதிடலாம். √35 டிவைடட் பை 7 √7. ஸோ ஃபஸ்ட் திங் என்ன செக் பண்ண சொன்னால், ரெண்டுக்குமே ஸ்கொயர் ரூட் வருதா, கண்டிப்பாக வருது. ஸோ அடுத்த லைனில் ஒரே ஸ்கொயர் ரூட்குள்ளே எழுத போகிறோம். 35 டிவைடட் பை 7 அண்ட் 7 டேபிள் நம்ம எல்லாருக்குமே தெரியும். 7 5s are 35. ஸோ ஆன்சர் இஸ் √5. ரொம்ப சிம்பிள் பார்த்தீங்களா. 7 5s are 35. ஸோ 5 எழுதிடுங்க, ரூட் எழுதுங்க. இதுதான் உங்களோட ஆன்சர், ரொம்ப சிம்பிளாக. ஸோ தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். தேர்ட் கொஸ்டினோட சொல்யூஷன் என்னென்னு எழுதலாம். 3 அதாவது க்யூப் ரூட் ஆஃப் 27 இன்ட்டு க்யூப் ரூட் ஆஃப் 8 இன்ட்டு க்யூப் ரூட் ஆஃப் 125. ஸோ ஃபஸ்ட் திங் நான் என்ன செக் பண்ண சொன்னேன், எல்லாத்துக்குமே க்யூப் ரூட் எல்லாத்துலேயுமே க்யூப் ரூட் தான் இருக்குது. ஸோ இதை நம்ம கண்டிப்பாக சால்வ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் திங் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இது எல்லாத்தையுமே ஒரே க்யூப் ரூட்குள்ளே எழுதிடலாம் இல்லையா. அப்படி இல்லைன்னா நான் இன்னொரு மெத்தட் சொல்லித்தரேன். இந்த 27 நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணியே எழுதுங்க சரிங்களா. 27 எப்படி வரும், 3 cube 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 இதுதான் 27. 3 3s are 9, 9 3s are 27. ஸோ அந்த மாதிரி எழுதணும். 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 இன்ட்டு 8 எப்படி எழுதலாம்னா 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2, 2 2s are 4, 4 2s are 8. ஸோ 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 அகேன் 125, 5 இன்ட்டு 5 இன்ட்டு 5, 5 இன்ட்டு 5 25, 25 இன்ட்டு 5 125. ஸோ ஏன் இப்படி எழுதுகிறேன் அப்படின்னா, இந்த க்யூப் ரூட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, க்யூப் ரூட்டாக இருந்தால் 3 டேர்ம் இருந்தால் ஐ கேன் டேக் 1 அவுட் சைட் இல்லையா. ஸோ 3 3 இருக்குது, நான் ஒரு 3 வெளியே எடுக்கலாம். 3 2 இருக்குது, நான் ஒரு 2 வெளியே எடுக்கலாம். அண்ட் 3 5 இருக்குது, ஸோ நான் ஒரு 5 வெளியே எடுக்கலாம். ஸோ 3 2s are 6 and 6 5s are 30. இதுதான் நம்மளோட ஆன்சர் சரிங்களா. நம்மளால் ரூட் எடுக்க முடியலைன்னா எடுக்க வேண்டாம். பட் இந்த சம்மில் வந்து நம்மளால் இது சிம்பிளிஃபையே பண்ண முடியுது இல்லையா. ஸோ 27 வந்து எப்படி எழுதணும், 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3, 8 வந்து 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 அண்ட் 125 வந்து 5 இன்ட்டு 5 இன்ட்டு 5. ஸோ 3 டைம்ஸ் இருந்தால் கண்டிப்பாக நான் ஒரு டைம் வெளியே எடுக்கலாம், அதுதான் எடுத்திருக்கேன். அண்ட் நார்மலாக மல்டிபிள் பண்ணி வெளியே ஆன்சர் எழுதிருங்க. ஈஸியாக இருக்கு இல்லையா. நெக்ஸ்ட் கொஷின் என்னென்னு பார்க்கலாமா. ஃபோர்த் கொஷின் பாருங்கள், நமக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது, பட் இது ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். நான் சொல்யூஷனில் எழுதுகிறேன். 7√a minus 5√b into 7√a plus 5√b. ஸோ இது என்ன மாதிரி ஒரு ஃபார்மேட்டில் இருக்குன்னா, a minus b into a plus b that is equal to a square minus
பி ஸ்கொயர். ஸோ இந்த ஃபார்முலா நம்ம எல்லாருக்குமே ஈஸியாக தெரியும் இல்லையா? ஸோ இதை வச்சு தான் நம்ம இப்போ சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இதே மாதிரி இருக்கிறனால ஏக்கு பதிலாக ஐ கேன் ரைட் 7 ரூட் ஆஃப் ஏ அண்ட் பியோட இடத்துல நான் 5 ரூட் பின்றதை நான் எழுதலாம் இல்லைங்களா? ஸோ இப்போ நான் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஃபுல் டேர்ம் இஸ் ஈக்குவல் டு 7 root a whole square minus 5 root b whole square. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்த பிறகு 7 square is 49. இது நான் தனியாக எழுதுகிறேன். ரூட் ஏ ஹோல் ஸ்கொயர், ஏன்னா ஸ்கொயர் ரெண்டுத்துக்குமே வரும். 7க்குமே ஸ்கொயர் வரும் அண்ட் ரூட் ஏக்குமே ஸ்கொயர் வரும். மைனஸ் 5 ஸ்கொயர் இஸ் 25 டைரெக்டாக எழுதிடலாம். அண்ட் ரூட் பி வந்து ஸ்கொயர், ஸ்கொயர் டு ஸ்கொயரும் கேன்சல், ஸ்கொயர் டு ஸ்கொயரும் கேன்சல். ஸோ your answer will be 49a minus 25b. இதுதான் உங்களோட கரெக்டான ஆன்சராக இருக்கும் அண்ட் ஈஸியும் கூட இல்லையா? உங்களுக்கு இந்த ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சதுனாலே போதும், நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ண போகிறீங்க. அதில் பெரிய கஷ்டம் எதுவுமே இல்லை. இப்போ 5th கொஷின் என்னென்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக 5th கொஷினோட கொஷின் கூட பெருசாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது, பட் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸ்கொயர் ரூட் மைனஸ் ரூட் ஆஃப் 25 டிவைடட் பை 144 which is divided by 16 by 81. ஓகே, ஸோ இதுதான் என்னோடய கொஷின். இப்போ இதை நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு டேர்மாக தனியாக சால்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து எழுத போகிறேன். பிகாஸ் எப்போவுமே ஸ்ப்ளிட் பண்ணி செய்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும், சின்னதாக இருக்கிற மாதிரி தெரியும், நம்ம கொஷினும் சீக்கிரமாக சால்வ் ஆகிடும். டிவைடட் பை ரூட் ஆஃப் 16 by root of 81. ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறேன்னா ரூட் ஆஃப் 225 என்னென்னு கண்டுபிடிக்கணும், அவன் 725 என்னென்னு கண்டுபிடிக்கணும். அண்ட் ரூட் ஆஃப் 225 எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா நம்ம எப்போவும் செய்கிற மாதிரி நம்மளோட எல் டேஷ் மெத்தட் தான். ரூட் ஆஃப் 225 5 times, 5 4s are 20, 5 5s are 25, 5 9s are 3 3s are 3 1s are. ஓகேவா? ஸோ ரூட் ஆஃப் 225ஓட வேல்யூ நான் கீழே எழுதியிருக்கேன். ரூட் ஆஃப் 225ஓட வேல்யூ எப்படி இருக்குன்னா ரூட் ஆஃப் 5 into 5 into 3 into 3. ஸோ ரூட்குள்ளே இருந்ததுன்னா 2 times இருந்தால் 1 time நான் வெளியே எடுக்கலாம். ஸோ 2 5 இருக்க ஒரு வாட்டி, 2 3 இருக்க ஒரு வாட்டி. ஸோ 5 3s are 15. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு நான் என்ன கண்டுபிடிக்க போகிறேன்னா 729. ஸோ 729 எந்த டேபிளில் போகும்னா 3 டேபிள் நம்ம எடுத்துக்கலாம். 3 2s are 6, balance 1, 3 4s are 12, 3 3s are 9. Again 243 ஆல்ரெடி நம்ம ஒரு சம்மில் சால்வ் பண்ணியிருக்கோம். சேம் 3 டேபிளில் 3 8s are 24, 3 1s are 3. Again 3 2s are 6, balance 2, 3 7s are 21. Again 3 9, 3 3s are 9 and 3 1s are 3. இப்போ எத்தனை 3 இருக்குன்னு பார்க்கணும், அதை நான் வந்து இந்த சைடில் கூட எழுதலாம் இல்லையா? ஸோ ரூட் ஆஃப் 729 is equal to 1 2 3 4 5 6. So square root of 3 into 3 into 3 into 3 இன்னொரு 3யும் வரணும். ஸோ 6 3 இருக்கணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. தட் இஸ் ஈக்குவல் டு 2 2 2 2 3 வெளியே எடுக்கலாம். 3 into 3 into 3. ஸோ 3 3s are 9, 9 3s are 27. ஸோ உங்களோட ஸ்கொயர் ரூட் ஆஃப் 729ஓட வேல்யூ வந்து 27 அப்படின்னு இருக்கும். இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு லைனில் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா ஃபுல் ரூட்டாக இருந்ததை பிரித்து எழுதியிருக்கேன், அவ்வளோதான் செஞ்சுருக்கேன். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 225ஓட வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சோன்னா 15 அப்படின்னு கண்டுபிடிச்சோம். டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 729 என்ன கண்டுபிடிச்சோன்னா லைக் 27 மைனஸ் ரூட் ஆஃப் 25 is 5 and root of 144 is 12. சரிங்களா? ரூட் ஆஃப் 25 இதெல்லாம் டைரெக்டாக நம்மளுக்கு இனி தெரியணும். ரூட் ஆஃப் 144 வந்து 12, which is divided by root of 16 is 4 divided by root of 81 is 9. இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 15 வரைக்கும் ரூட் தெரிஞ்சிருக்கணும். 4 ரூட்டோட ஆன்சர் 2, 5 ரூட்டோட ஆன்சர் என்ன, இந்த மாதிரி உங்களுக்கு வந்து 225 வரைக்குமாவது அட்லீஸ்ட் தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? ஸோ இப்போது இந்த நம்பரை நான் சால்வ் பண்ணணும். இந்த நம்பரை சால்வ் பண்ணணுன்னா நம்மள சிம்பிளிஃபை பண்ணிடுறேன். 3 டேபிளில் 3 5s are 15, 3 9s are 27 இல்லையா? ஸோ வேறு எதுவுமே நம்மளால் சால்வ் பண்ண முடியாது. இப்போ எல்சிஎம் தான் எடுக்கணும். 5 into 12 மைனஸ் இருக்குது,
9 into 5 divided by கீழே இருக்க ரெண்டும் 9 into 12 which is divided by 4 by 9. ஸோ அடுத்த ஸ்டெப்பில் மல்டிபிள் பண்ணிடலாம். 5 12s are 60 minus 9 5s are 45 divided by 9 into 12. 9 into 12 எப்படி எழுதலாம்? 9 2s are 18 balance 1 9 1s are 9 plus 1 is 10. இப்போ நான் அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறேன்னா இந்த டிவிஷனை மல்டிப்ளிகேஷனாக மாற்றிட்டு இதை தலைகீழ கொண்டு வர போகிறேன். 9 by 4. ஓகே, ஸோ அடுத்த ஸ்டெப்பில் இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணலாம். இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணனா 60 minus 45. ஸோ இது 10 ஆகிடும். 10 minus 5 is 5. இது 5 ஆகிடும். 5 minus 4 is 115. ஸோ 15 divided by 108 into 9 by 4. ஸோ இப்போ நெக்ஸ்ட் திங் என்னென்னா ஏதாவது சிம்பிளிஃபை பண்ண முடியுமா? 108 divided by 9. 9 1s are 9 balance 1 8. 9 2s are 18 0. ஸோ 9 1 times 9 12 times. ஓகேவா? அடுத்த ஸ்டெப்பில் இப்போ இது ரெண்டுமே 3 டேபிளில் கேன்சல் ஆகும். 3 5s are 15 and 3 4s are 12. அதையும் கேன்சல் பண்ணிட்டேன். இப்போ பேலன்ஸ் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். 5 into 1 is 5. கீழே வந்து 2 4 இருக்குது. ஸோ 4 into 4 is 16. ரொம்ப சிம்பிள் தான். என்ன கொஞ்சம் ஸ்டெப்ஸ் நிறைய இருக்கும், பட் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சோன்னா ஈஸியாகிடும். இது 2.6 வந்து இப்போ தேர்ட் கொஷின் என்னென்னு பார்க்கலாம். ஸோ கொஷினே கொஞ்சம் பெருசாக இருக்குது இல்லையா? இப்போ வந்து நமக்கு √2 √3 √5 வேல்யூ கொடுத்துருக்காங்க. √2 வேல்யூ வந்து 1.414, √3 வேல்யூ 1.732 அண்ட் √5 வேல்யூ 2.236. ஸோ √10 வேல்யூ கொடுத்துருக்காங்க 3.162. தென் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் த ஃபாலோயிங் கரெக்ட் டு 3 decimal places அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம கண்டுபிடிக்கலாம். ரொம்ப ஈஸி, வெறும் சப்ஸ்டியூஷன் தான் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கொஷின் என்னென்னா √40 minus √20. ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். √40 minus √20 இல்லையா? ஸோ இப்போ நான் √40 நான் எப்படி பிரிக்க போகிறேன்னா 4 into 10 அண்ட் √20 எப்படி பிரிக்க போகிறேன்னா 4 into 5. ஸோ ஏன் இப்படி பிரிக்கிறோம்? √4க்கு வந்து 2ன்ற வேல்யூ இருக்குது, அதனால தான் நம்ம அப்படி எடுக்கிறோம். எந்த வேல்யூ எடுத்தால் இந்த ரூட்லேருந்து நம்ம வெளியே கொண்டு வர முடியும், அதை தான் நம்ம மெயினாக பார்க்கணும். ஸோ √4 வேல்யூ 2 பேலன்ஸ் √10 மட்டும் உள்ளே இருக்கும். மைனஸ் √4 வேல்யூ 2 √5 மட்டும் உள்ளே இருக்கும். சரியா? இப்போ ரெண்டுத்துக்குமே 2 காமனாக இருக்குது. டேக் 2 அவுட் சைட். இப்போ √10 மைனஸ் √5 மட்டும் இன்சைட் ப்ராக்கெட் இருக்குது இல்லையா? இப்போ நீங்கள் வேல்யூ ரீப்ளேஸ் பண்ணுங்கள். தட் இஸ் 2 into √1 வேல்யூ என்ன? 3.162 மைனஸ் √5 வேல்யூ 2.236. ஓகேவா? இப்போ இது ரெண்டு வேல்யூ நம்ம மைனஸ் பண்ணாலே போதும், ஆன்சர் ஈஸியாக சால்வ் ஆகிடும். 3.162 மைனஸ் 2.236. சால்வ் பண்ணுங்கள். நான் ஏன் இதை எழுதுறேன்னா நிறைய பேருக்கு டெசிமலுக்கு அப்புறம் வர்றது கஷ்டமாக இருக்குது, அதனால் எழுதி காமிக்கிறேன். ஸோ 2 வந்து 12 மாறிடும், 6 வந்து 5 மாறிடும். 12 minus 6 is 6, 5 minus 3 is 2 அண்ட் இது மறுபடியும் பாருங்கள் 11 ஆகிடும், இது 2 ஆகிடும். ஸோ 11 minus 2 is 9 ரைட்? 9க்கு அப்புறம் தான் 10 11 வரும். பாயிண்ட் வச்சுட்டு 2 minus 2 is 0, இந்த மாதிரி தான் எழுதணும் கண்டிப்பாக. ஸோ 2 into 0.926. இப்போ இன்சைட் மல்டிபிள் பண்ணுங்கள், உங்களுக்கு ஆன்சர் ஈஸியாக வந்துடும். 2 6 are 12 பேலன்ஸ் 1, 2 2s are 4 plus 1 5, 9 2s are 18 18 plus 1 வரணும். ஸோ நம்மளோட ஆன்சர் என்னென்னா, அதாவது √40 மைனஸ் √20 வேல்யூ என்ன இருக்கும்? 1.852. ஸோ ஈஸியாக தானே இருக்குது. எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ செகண்ட் கொஷின் என்னென்னு பார்க்கலாம். செகண்ட் கொஷின் என்னென்னு பார்க்கலாமா? ஸோ கொஷின் எழுதியிருக்கேன் பாருங்கள். √300 + √90 minus √8. ஸோ இதுதான் நம்ம இப்போ சால்வ் பண்ண போகிறோம். √300 + √90 minus √8. ஸோ இப்போ நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுவோம் இல்லையா? எப்படி பண்ணலான்னா 300னா 3 into 100 பிகாஸ் √100 வேல்யூ 10. அதே மாதிரி √90 நான் 9 into 10ன்னு எடுக்க போகிறேன். மைனஸ் √8 4 into 2. ஸோ நான் ஸ்ப்ளிட் பண்ண எல்லா டேர்முக்குமே ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கலாம். பார்த்தீங்களா? 100 ஸ்கொயர் ரூட் வந்து 10, 9 ஸ்கொயர் ரூட் 3 அண்ட் 4 ஸ்கொயர் ரூட் 2. இப்படி தான் நம்ம பிரிக்கணும். அப்போ தான் நமக்கு சம் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ எப்படி எழுதலாம்? √3 √100 + √9 √10 மைனஸ் √4 √2. தனித்தனியாக எழுதியிருக்கேன், ஒரே மாதிரி இருக்கிறத பிரித்து எழுதியிருக்கேன். ஸோ
100 வேல்யூ 10, ஸோ 10 ரூட் 3 ப்ளஸ் ரூட் 9 வேல்யூ 3, 3 ரூட் 10 மைனஸ் ரூட் 4 வேல்யூ 2, 2 ரூட் 2. இப்போது இந்த வேல்யூஸ் எல்லாமே நம்ம கொஷனில் கொடுத்துருக்காங்க. 10 இன்ட்டு ரூட் 3 வேல்யூ 1.732 ப்ளஸ் 3 இன்ட்டு 10 வேல்யூ வந்து 3.162 மைனஸ் 2 இன்ட்டு 1.414, இது ரூட் 2 வேல்யூ இல்லையா? ஸோ இப்போ இந்த எல்லா வேல்யூ நம்ம மல்டிபிள் பண்ணி சால்வ் பண்ண போகிறோம். அதுதான் நம்மளோட கரெக்டான ஆன்சராகவும் இருக்கும். ஸோ ஆன்சர் என்னென்னு பார்க்கலாமா? 10 இன்ட்டு, ஸோ 10 இன்ட்டு வந்து இந்த பாயிண்ட்டை தள்ளி வைக்கணும், அவ்வளோதான். ஸோ 17.32 ஞாபகம் வச்சுக்கோங்க. மல்டிபிள் பை 10 வந்தால் இங்கே இருக்கிற பாயிண்ட்டை ஒரு நம்பர் தள்ளி வைங்க, அவ்வளோதான். ப்ளஸ் மல்டிபிள் பண்ணலாமா? 3 2s are 6, 3 6 are 18, 8 பேலன்ஸ் 1, 3 1s are 3 4 பாயிண்ட் இருக்குது, 3 3s are 9. ஓகேவா? ஸோ மைனஸ் 2 டேபிள் 2 4s are 8, 2 1s are 2, 2 4s are 8 பாயிண்ட் 2 1s are 2. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணணும், இந்த டேர்மை மைனஸ் பண்ணணும். ஸோ நான் தனித்தனியாக செய்கிறேன், பிகாஸ் பாயிண்டில் வர்றது அடிஷன் இல்லை சப்ராக்ஷன் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக செய்யுங்க. ஃபஸ்ட்டு நம்பர் எழுதிட்டு அடுத்த நம்பரோட பாயிண்ட் முதல்ல வைங்க, சரிங்களா? அடுத்த நம்பரோட பாயிண்ட் முதல்ல வச்சுட்டு 9486, ஓகேவா? ஸோ இங்கே எதுவுமே இல்லைன்னா 0ன்னு அர்த்தம். 0 + 6 2 + 8 is 10 பேலன்ஸ் 1 4 5 6 7 8 பாயிண்ட் 9க்கு அப்புறம் 10 அப்புறம் ஒரு 6 இருக்கும், 16 பேலன்ஸ் 1 1 + 1 2. ஸோ 26.806, இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணதுக்கு. இப்போ இந்த டேர்மை மைனஸ் பண்ணும் இல்லையா? மைனஸ் முதல்ல பாயிண்ட் வச்சுடுங்க, முன்னாடி 2 வருது, அப்புறம் 8 2 8 மைனஸ் பண்ணலாமா? ஸோ இது 8னா இது 16 ஆகிடணும், இது வந்து 9, இது வந்து 7 79 ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ 16 - 8 is 8, 9 - 2 is 7, அப்புறம் 7ம் 8ம் கேன்சல் ஆகாது. ஸோ 6 வந்து 5 ஆகிட்டு, இது 17 மாற்றிடலாம். ஸோ 8 9 இல்லையா? 8க்கு அப்புறம் 9 10 11 12 13 14 15 16 17, ஸோ 9 டைம் வருது 9. பாயிண்ட் 5 - 2 is 3, அந்த 2 அப்படியே எழுதிடுங்க. ஸோ நம்மளோட ஆன்சர் என்ன இருக்குன்னா 23.978, இதுதான் நம்மளோட கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஸோ நான் பாயிண்டில் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ கவனமாக செய்யுங்க, எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் இருக்கும். ஓகேவா? 2.6ல் 4th கொஷின் என்னென்னு பார்க்கலாமா? ஸோ இது வரைக்கும் நம்ம 2.6ல் ஃபஸ்ட் கொஷின்லேருந்து 3rd கொஷின் வரைக்கும் சால்வ் பண்ணது நம்ம சேனலில் இருக்கும், அதையும் நீங்கள் பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கூட லிங்க் தரேன், ஸோ தட் நீங்கள் அதையும் செக் பண்ணிக்கோங்க. அரேஞ்ச் த ஸ்ட்ரட்ஸ் இன் டிசெண்டிங் ஆர்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கொடுத்துருக்க ஸ்ட்ரட்ஸை வந்து நான் டிசெண்டிங் ஆர்டரில் வந்து அரேஞ்ச் பண்ணணும், அதுதானே கொஷின். ஸோ இப்போ டிசெண்டிங் ஆர்டர்னால் என்ன? பெரிய நம்பர் அப்புறம் சின்ன நம்பர் அப்புறம் சின்ன நம்பர். ஸோ கரெக்டாக தான் இருக்குது இல்லையா? நோ, ரைட்? பிகாஸ் நம்ம ரூட்ஸோட வேல்யூ பாருங்கள், இது கியூபிக் ரூட், இது 9th ரூட், இது 6th ரூட். இப்போ நான் இப்போ 3 க்யூபை நான் வந்து கம்பேர் பண்ணுன்னா எனக்கு 3 க்யூப்ஸோட ரூட்ஸ் எப்படி இருக்கணும்? ஒரே மாதிரி தான் இருக்கணும். பட் இங்கே ஒரே மாதிரி இல்லை. ஸோ நான் முதல்ல எல்சிஎம் எடுக்க போகிறேன். 3 9 6, இந்த 3த்துக்குமே காமன் எல்சிஎம் என்ன இருக்குன்னா 18. ஏன்னா 3 டேபிள்லையும் 18 வரும், 9 டேபிள்லையும் 18 வரும், அண்ட் 6 டேபிள்லையுமே என்ன வரும்? 18 வரும். அண்ட் எத்தனை வாட்டின்னு எழுதியிருக்கேன்? 3 6 are 18, 9 2s are 18, and 6 3s are also 18 இல்லையா? இப்போ நம்ம ஸ்ட்ரட்ஸை வந்து ஈக்குவல் ரூட்டில் மாற்ற போகிறோம். எப்படின்னா க்யூப் ரூட் ஆஃப் 5 என்ன பண்ணலாம்? இப்போ நான் இந்த க்யூபுக்கு வெளியே இன்ட்டு 6 பண்ணால் உள்ளே இருக்க வேல்யூ பவரில் 6 ஆட் பண்ணும், சரியா? ஸோ 3 6 are 18 and 5 power 6. 5 power 6னா எப்படி தெரியுமா? 5 × 5 × 5 × 5 × 5 × 5 6 வாட்டி பண்ணணும். நான் ஆல்ரெடி சால்வ் பண்ணிட்டேன். அது வந்து ஆன்சர் எவ்வளோ வருதுன்னா 15,625 அப்படின்னு கிடைக்குது. அது கொஞ்சம் டைம் ஆகும், அதனால் நானே எழுதிட்டேன். அதுக்கப்புறம் 9 இருக்குது, 9th ரூட் ஆஃப் 4. ஸோ 9 × 2 பண்ணால் 18 கிடைக்கும். உள்ளேயும் என்ன பண்ணும்? 4 பவரில் 2 ஆட் பண்ணணும். ஸோ 9 2s are 18, ரூட் ஆஃப் 4 ஸ்கொயர் இஸ் 16. ஸோ அடுத்து 6th ரூட் ஆஃப் 3. 6th ரூட் பண்ணும்போது 6 3s are தானே 18, அப்போ இன்ட்டு 3 பண்ணணும். உள்ளக்கையும் 3 பவரில் 3 எழுதணும், அதாவது க்யூப்னு எழுதணும். 6 3s are 18, 3 3 3. ஸோ 3 3s are 9, 9 3s are 27.
ஸோ டிசெண்டிங் ஆஃப் ஆர்டர் ஆஃப் த ஸ்ட்ரட்ஸ் என்னன்னு இப்போ எழுதலாம் இல்லையா. ஸோ அதுக்கு நான் இங்கே தான் கம்பேர் பண்ணணும். ஸோ டிசெண்டிங் ஆர்டர்னால் இதுதான் பெரிய நம்பர். ஸோ இது ஃபஸ்ட்டு வரணும், அப்புறம் இது வந்து செகண்ட் வரணும், இது இப்போ தேர்டு வரலாம். இதுதான் எழுதணுமானா கூடாது, நம்ம கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதுதான் எழுதணும். ஸோ ஃபஸ்ட்டு ஒனுக்கு நேராக என்ன இருக்குது பாருங்கள், கியூபிக் ரூட் ஆஃப் 5 அதுதான் ஃபஸ்ட்டு எழுதணும். அதுக்கப்புறம் கீழே இருக்கிறது 6th ரூட் ஆஃப் 3 அண்ட் 9th ரூட் ஆஃப் 4. இதுதான் நம்மளோட டிசெண்டிங் ஆர்டர். ரொம்ப ஈஸியாக இருக்குது இல்லையா. இதே மாதிரி அடுத்த கொஷினையும் சால்வ் பண்ணிடலாமா. இதில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரெண்டு ரூட்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா. அது ஒன்றுமே இல்லை, நம்ம மல்டிபிள் பண்ணிட்டாலே போதும், அந்த ரெண்டு ரூட்ஸ் வந்து சால்வ் ஆகிடும். 2 3s are 6 root 5, 4 3s are 12 root 7. இங்கே எதுவுமே இல்லைன்னா ஸ்கொயர் ரூட் இல்லையா. 2 2s are 4. உள்ளே எதுவுமே மாற்றக்கூடாது, உள்ளே அப்படியே தான் இருக்கணும். இப்போ 6 12 4க்கான எல்சிஎம் என்ன 12. ஏன்னா 6 டேபிள்லையும் 12 வரும், 12 டேபிள்லையும் 12 வரும், 4 டேபிள்லையுமே 12 வரும். ஸோ இப்போ 6 root 5, 6 டேபிளில் 12 எப்போ வரும் இன்ட்டு 2, அப்போ 5 பவரில் 2. வெரி குட். ஸோ 6 2s are 12, 5 5s are 25. இதே மாதிரி இன்னும் ரெண்டு இதையும் பண்ணலாம். ஸோ பாருங்கள் 12 root 7, ஸோ 12 1s are 12, அப்போ வந்து எதுவுமே சேஞ்ச் இல்லை, அது அப்படியே இருக்கட்டும். 4 root 3, 4 root 3 எப்படி சால்வ் பண்ணுறது, 4 into 3 root of 3 cube. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 4 3s are 12, 3 3s are 9, 9 3s are 27. ஸோ இப்போ பெரிய நம்பர் எதுன்னு பார்க்கலாமா. இதுதான் நம்மளோட பெரிய நம்பர். அதுக்கப்புறமா நம்மளோட 5 வந்துச்சு இல்லையா ரூட், அதுக்கப்புறம் 25 தான் நம்மளோட செகண்டாக எழுதணும். அதுக்கப்புறம் 12 root 7 தான் நம்மளோட தேர்டாக வரும். பார்த்திங்களா, 12 root 7 நம்மளோட தேர்ட் கொஷின். ஸோ ஃபஸ்ட்டு என்ன இருக்குது கொஷின் தான் எழுதணும், சொல்லியிருந்தேன் இல்லையா. 4 root of 3 is greater than 6 root of 5 is greater than 12 root of 7. ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர். 2.6ல் வந்து 5th சம் என்னன்னு பார்க்கலாமா. ஸோ கொஷின் படிக்கிறேன் பாருங்கள். கேன் யூ கெட் அ பியோர் ஸ்ட்ரட் வென் யூ ஃபைண்ட், அந்த மாதிரி ஒரு கொஷின் கொடுத்துட்டு 4 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க, ஒன்று நம்ம கண்டுபிடிக்கணுமா. ஸோ ஃபஸ்ட்டு இந்த பியோர் ஸ்ட்ரட்னா என்ன அது நமக்கு தெரியணும் இல்லையா. எந்த ஒரு வேல்யூமே இல்லாமல் வெறும் ரூட்குள்ளே இருக்கிற வேல்யூஸ் இது மட்டும் வந்ததுன்னா தட் இஸ் பியோர் ஸ்ட்ரட். இது ஸ்ட்ரட் இல்லையா. ஸோ முன்னாடி எதுவுமே வரக்கூடாது, அப்படி வராமல் இருந்தால் தட் இஸ் யுவர் பியோர் ஸ்ட்ரட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் என்ன கேட்குறாங்கன்னா, த சம் ஆஃப் 2 ஸ்ட்ரட்ஸ், சம் ஆஃப் 2 ஸ்ட்ரட்ஸ் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்குமா ஆன்சர், பியோர் ஸ்ட்ரட் கிடைக்குமான்னு கேட்குறாங்க. நான் அதுக்கு ஆன்சர் எஸ்ன்னு எழுதியிருக்கேன். ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சால்வ் பண்ணுறேன். ஸோ இந்த சம்மு தான் அதுக்கான எக்ஸாம்பிள். 4 cubic root of 21 plus minus 3 cubic root of 21. இந்த எக்ஸாம்பிள் மட்டும் இல்லை, நீங்கள் எது வேணால் எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ரெண்டுத்துலையுமே cubic root of 21 காமனாக இருக்குது. அப்படி இருந்தால் தான் நம்மளால் இதை சப்ராக்ஷனோ இல்லை அடிஷனோ பண்ண முடியும். ஸோ cubic root of 21 வெளியே எழுதிட்டு 4 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 3 இதை உள்ளே எழுதிக்கலாம். இப்போ 4 minus 3 எவ்வளோ வரும் 1 இல்லையா. ஸோ 1 எழுதிட்டு cubic root of 21. ஸோ 1 into anything சேம் நம்பர் இல்லையா. இது பாருங்கள் முன்னாடி எதுவுமே இல்லை, வெறும் ஸ்கொயர் ரூட்டோட வேல்யூ மட்டும்தான் இருக்குது. ஸோ தட் இஸ் யுவர் பியோர் ஸ்ட்ரட். ஸோ நம்ம ஆன்சர் வந்து எஸ்ன்றது கரெக்டு தான் இல்லையா. அடுத்த சப்டிவிஷன் பார்க்கலாமா. நெக்ஸ்ட்டு சப்டிவிஷன் என்ன கேட்குறாங்கன்னா, த டிஃப்ரென்ஸ் ஆஃப் 2 ஸ்ட்ரட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு அடிஷன் கேட்டாங்க, இப்போ டிஃப்ரென்ஸ் கேட்குறாங்க. அடுத்து ப்ராடக்ட், அப்புறம் டிவிஷன், இந்த 4 தான் கேட்டிருக்காங்க. ஸோ இது எஸ்ன்னு எழுதியிருக்கேன், அதுக்கு ரீசன் எழுதியிருக்கேன் பாருங்கள். 7 4th root of 25 minus 6 4th root of 25. ஸோ ரெண்டுத்துலையுமே 25 தான். ஸோ காமனாக வெளியே எடுத்துடலாம். பேலன்ஸ் இருக்கிறது பாருங்கள் 7 minus 6 இல்லையா. 7 minus 6. ஸோ 7 minus 6ஓட வேல்யூ என்ன வரும் 1. ஸோ 1 into anything is சேம், அதனால தான் நான் 1 எழுதாமல் வெறும் 4th root of 25 மட்டும் எழுதியிருக்கேன். ஸோ இட் இஸ் அ பியோர் ஸ்ட்ரட் இல்லையா. ஸோ நம்ம ஆன்சர் எஸ்ன்னு எழுதினது கரெக்ட் தான். அடுத்த கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்களா, த ப்ராடக்ட் ஆஃப் 2 ஸ்ட்ரட்ஸ், 2 ஸ்ட்ரட்ஸோட ப்ராடக்ட் அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக இதுக்கும் எஸ் தான் ஆன்சர். பிகாஸ் cubic root of 5 into cubic root of 4, 5 into 4 is cube root of 20 அப்படின்னு வரும் இல்லையா. 5 4s are 20. இதுக்கும் முன்னாடி எதுவுமே இல்லை. ஸோ இட் இஸ் கண்டிப்பாக பியோர் ஸ்ட்ரட் இல்லையா. அடுத்து 4th கொஸ்டின், இதுதான் நம்மளோட லாஸ்ட் சப்டிவிஷனும் கூட.
the quotient of two struts. ஸோ கோஷன்னா என்ன சொல்கிறாங்கன்னா டிவிஷன். ஞாபகம் வச்சுக்கோங்க, கோஷன்ட்டுன்னு கேட்டாலே டிவிஷன் டிவைட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது இதுக்கும் ஆன்சர் எஸ் தான். பிகாஸ் இந்த கொஷனை நம்ம சால்வ் பண்ணலாம் பாருங்கள். ரூட் ஆஃப் 2 × 5 டிவைடட் பை √2. இப்போ √2வும் √5 நான் தனித்தனியாக எழுதிக்கலாமா? √2 தனியாக இன்ட்டு √5 தனியாக எழுதிக்கிறேன். இப்போ கீழே ஒரு √2 இருக்குது, மேலே ஒரு √2 இருக்குது, ரெண்டுமே கேன்சல் பண்ணிடலாம். பேலன்ஸ் வெறும் √5 மட்டும்தான் இருக்கும். அண்ட் கண்டிப்பாக இது என்னது பியூர் ஸ்ட்ரெட் இல்லையா? ஸோ இதோட ஆன்சர் எஸ்ன்றதும் கரெக்டு தான். ஸோ 5th கொஸ்டின் எல்லாருக்குமே அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சா? 6th கொஸ்டின் என்னென்னு பார்க்கலாமா? கேன் யூ கெட் ரேஷ்னல் நம்பர் வென் யூ கம்ப்யூட் அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு 4 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. உங்களோட 5th கொஸ்டின் என்ன பண்ணமோ அதே மாதிரி தான் ஒரு கொஸ்டின் இருக்கும், அதுக்கு ஒரு ஆன்சர் எழுதுவோம், அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் செய்வோம் இல்லையா? ஸோ இது வரைக்கும் 5th கொஸ்டின் வரைக்கும் பார்க்காதவங்க நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதோட லிங்க் கொடுத்துருக்கேன், அதையும் நீங்கள் பார்த்துடுங்க. ஸோ தட் இந்த சம்மெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் இதுதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் செலக்ட் பண்ணிவிடுங்க. ஸோ தட் நான் அடுத்த சம் போடும்போது நோட்டிஃபிகேஷனுக்கு அது வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பார்க்கலாமா? த சம் ஆஃப் 2 ஸ்ட்ரட்ஸ். கொஷின் என்னென்னா, நான் 2 ஸ்ட்ரட்டு சம் பண்ணேன்னா எனக்கு ஒரு ரேஷ்னல் நம்பர் கிடைக்குமா? அதுதான் என்னோடய கேள்வி. ஸோ அதுக்கு நான் எஸ்ன்னு எழுதியிருக்கேன், அதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்கேன். 5 - √3 + 5 + √3. ஸோ இது வந்து ஒரு 2 ஸ்ட்ரட் இல்லைங்களா? ஸோ இந்த 2 ஸ்ட்ரட்டையும் நான் ஆட் பண்ணுறேன் நடுவில், அதனால தான் ப்ளஸ் பண்ணியிருக்கேன். 5 - √3 + 5 + √3. இப்போ ப்ளஸ் √3 - √3 என்ன பண்ணிடலாம்? கேன்சல் பண்ணிடலாமா? 5 + 5 is 10. ஸோ இட் இஸ் அ ரேஷ்னல் நம்பர் அப்படின்னு எழுதலாம் இல்லையா? ஸோ கண்டிப்பாக எனக்கு இதானே இது ரேஷ்னல் நம்பர். அப்போ நம்ம எஸ்ன்னு எழுதுனது கரெக்ட் தான் இல்லையா? அண்ட் செகண்ட் கொஸ்டின், த டிஃப்ரென்ஸ் ஆஃப் 2 ஸ்ட்ரட்ஸ். இது வந்து ஒரு ரேஷ்னல் நம்பர் தானா அப்படின்றது தான் உங்களோட கேள்வி. கண்டிப்பாக அதுவும் ட்ரூ தான், எஸ்ன்னு எழுதிடுங்க. அதுக்கும் நான் ஒரு எக்ஸாம்பிள் வச்சுருக்கேன் பாருங்கள். 5 + √3 7. நடுவில் என்ன எழுதணும்? இப்போ -6 + ³ √7. இந்த எக்ஸாம்பிள் நீங்கள் எது வேணால் எடுத்துக்கலாம், ஆனால் கரெக்டாக ரேஷனல் நம்பர் வர மாதிரி பார்த்துக்கோங்க. 5 + ³ √7 மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகிடும்? ப்ளஸ்ன்னு ஆகிடும் இல்லையா? ஸோ +6 - -³ √7. இது க்யூப் ரூட் ஓகேவா? இது என்னென்னா மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ்ன்னு ஆகிடும். ஸோ +³ √7 அண்ட் -³ √7 கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ் நமக்கு 5 + 6 தான் இருக்குது. ஸோ 6க்கு அப்புறம் 7 8 9 10 11. ஸோ 11 இஸ் அ ரேஷ்னல் நம்பர். ஸோ நம்ம எழுதின ஆன்சர் கண்டிப்பாக கரெக்ட் தான். அடுத்தது பார்க்கலாமா? த ப்ராடக்ட் ஆஃப் ஸ்ட்ரட்ஸ். ஸோ ப்ராடக்ட் ஆஃப் ஸ்ட்ரட்ஸும் நமக்கு ஒரு ரேஷ்னல் நம்பர் வருமானு கேட்குறாங்க. கண்டிப்பாக வரும். ஸோ அதனால தான் எஸ்ன்னு எழுதியிருக்கேன். அண்ட் 2 நம்பரை நான் இப்போ ப்ராடக்ட் பண்ணுறேன். 5 + √3 × 5 - √3. ஸோ இது எப்படி இருக்குது ஃபார்முலா? a + b இன்னொன்று a - b. அண்ட் இதோட ஆன்சர் எப்படி இருக்கும்? a² - b². ஸோ 5ன்றது a, √3ன்றது b. ஸோ 5² - √3 2. ஸோ 5² 25ன்னு எழுதலாமா? மைனஸ் √3 2 √2² என்ன ஆகிடும்? கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ் இருக்க 3 அப்படியே வரும். ஸோ 25 - 3 is 22. ஸோ 22 இஸ் அ ரேஷ்னல் நம்பர் இல்லையா? ஸோ அடுத்தது கோஷன் ரூல் தான் கண்டிப்பாக கேட்க போகிறாங்க, பார்க்கலாமா? ஸோ நான் சொன்ன மாதிரி 4th கொஸ்டின் வந்து த கோஷன்ட் ஆஃப் 2 ஸ்ட்ரட்ஸ் இதுதான் கேட்டிருக்காங்க. ஸோ இதுவும் கண்டிப்பாக ஒரு ரேஷ்னல் நம்பராக தான் வரும். ஸோ அதுக்கு எஸ்ன்னு எழுதியிருக்கேன். 5 √3 டிவைடட் பை √3. ஸோ √3 என்ன பண்ணிடலாம்? கேன்சல் பண்ணிடலாம். ஸோ உங்கள் ஆன்சர் கண்டிப்பாக என்ன இருக்கும்? 5. அண்ட் 5 இஸ் அ ரேஷ்னல் நம்பர். ஸோ ரொம்ப ஈஸியாக 6th கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டோம் இல்லையா? கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை செலக்ட் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.